இந்த வெயிட்டு தூக்கும்போது எப்பவுமே வந்து இப்படி இப்படி தூக்காதீங்க. முட்டி மடக்காம குனியாதீங்க. முட்டி மடக்காம குனிஞ்சு வெயிட்டு தூக்கும்போது ஜாஸ்தியாகும். எப்பவுமே ஏதாவது வெயிட்டு தூக்கும்போது ஒன்று ஃபார்வர்ட் ஸ்டெப் வச்சு இப்படி வெயிட் தூக்குங்க. இல்லை 2 காலும் மடக்கிட்டு இப்படி வெயிட் தூக்குங்க. முட்டியில் லோடு கொடுத்து எந்திரிங்க. நீங்கள் டேரெக்டாக இந்த பொசிஷனில் போய் வெயிட் தூக்குனீங்கன்னா டிஸ்க்கு சான்ஸ் இருக்குது. இந்த ஜிம்முக்கு போகிறவங்க நிறைய பேர் டெட் லிஃப்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பொசிஷனில் போயிட்டு தூக்குறேன் இடுப்பு பிடிச்சிச்சு அன்னிலேருந்து நான் 1 வருஷம் வெயிட் பண்ணேன் எனக்கு இன்னும் போகலன்னு சொல்லி ஜிம் போகிறவங்க ஒரு வாரத்துக்கு 2 கேஸாவது இருக்குது. அந்த வெயிட்டு தூக்கும்போது டிஸ்க் பிடிச்சதுன்னு சொல்லிட்டு அந்த டெட் லிஃப்ட்னு சொல்லிட்டு டேரெக்டாக போட்டு அந்த கால்ஸ் பேக்குக்காகவும் இந்த லெக்கு ஸ்ட்ரென்த்துக்காகவும் பண்ணிவிட்டு டிஸ்க் ஜாஸ்தியாகும். ஸோ டேரெக்டாக முட்டி மடக்காமல் குனிய வேண்டாம். ஹாஃப் லைட் பெண்ட் இருக்கட்டும். அதுக்கு மேலே போச்சுன்னா நல்லா பெண்ட் பண்ணி லிஃப்ட் பண்ணுங்க. நிறைய பேர் என்னென்னா வாட்டர் கேன் தூக்குறேன், வீட்டில் வந்து சிலிண்டரை தூக்குறேன், வீட்டில் ஏதாவது பொருளை கொண்டு போய் வைக்க சொன்னாங்க, திடீர்னு ஒரு நாள் தூக்கியிருப்பேன், அன்னிலேருந்து எனக்கு பேக் பெயின் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்கிறவங்க அட்லீஸ்ட் வீக்லி 3 கேஸாவது மினிமம் கிளைண்ட்ஸாவது இருக்காங்க. ஸோ எப்போவுமே ஏதாவது வெயிட் தூக்கும்போது வாட்டர் கேன் தூக்கும்போது கூட இந்த பொசிஷனில் வச்சுட்டு லிஃப்ட் பண்ணுங்க. வச்சுட்டு லிஃப்ட் பண்ணுங்கள். டேரெக்டாக இப்படி வச்சு குனிஞ்சு தூக்கிட்டு பிடிச்சி சொல்லாதீங்க. வீடு ஷிஃப்ட் பண்ணேன், அன்றைக்கி தான் தூக்கினேன், அன்றைக்கி தான் கட்டில் தள்ளினேன், அன்றைக்கி தான் வண்டியை தள்ளி வச்சேன், அன்றைக்கி தான் வண்டி தூக்கி வச்சேன், ஒரு நாளில் பண்ணி முட்டி மடக்காமல் பேக்கில் லோடு கொடுத்து சொல்கிறவங்க ஜாஸ்தி. ஸோ எப்போவுமே அன்ட்ரெயின்டாக இருந்தீங்கன்னா முட்டி மடக்கி சப்போர்ட்டில் 2 பேர் வச்சு பண்ணுங்கள். முடிச்சிடலான்னு பண்ணிவிட்டு பெயினில் அவஸ்தைப்பட வேண்டாம். தேங்க்யூ.